12 ராசி நேயர்களுக்கும் நன்மைகளை தந்தாலும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு கூடுதலான நன்மைகளை தரும். நீங்க அதை வந்து டாப் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த குருவின் பெயர்வு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யோகமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். முதல் அமைப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்கிறார். அடுத்ததாக துலா ராசி நேயர்களுக்கு பாக்ய குருவாக பாக்ய ஸ்தானம் தனிலே குரு பகவான் அமர்றார். அதனை அடுத்ததாக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே தனுசு ராசி நேயர்களுக்கு சப்தம குருவாக அமர்கின்றார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஏனைய ராசிக்காரர்களை விட குரு பெயர்ச்சி பலன்கள் சற்றே மேலோங்கிய நற்பலன்களாக அமைகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இப்பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, குரு பெயர்ச்சி பலாபலன்கள் எப்போ நடக்க இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 2025 மே மாதம் 14ஆம் நாளன்று குரு பகவான் தற்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகிறார். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. 12 மாதங்கள் குரு வந்து ஒரு ராசியில் இருப்பார். சில அதிசாரம் அப்புறம் வக்ரமாகிறது அப்படி இப்படின்னு போனாலும் கூட ஒரு வருஷம் தோராயமாக ஏறத்தாழ ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அந்த அமைப்புகளில் இப்போ மிதுன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற இந்த குரு பகவான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையும் தருவார், எல்லா ராசிக்காரங்களுக்கும் தீமையும் தருவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்க, குருவினுடைய அமர்வை காட்டிலும் அவர் பார்வை மிக மிக பலமானது. அதை உணர்த்தும் விதமாக தான் எப்படி கோபுர தரிசனம் கோடி புண்ணியமோ அது போல குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஒரு தோஷம் இருக்கக்கூடிய பாவகத்தை கூட குரு பார்த்தார்னா தோஷத்தின் அளவு கட்டுப்படும். தோஷம் தீரும்னு அர்த்தம் கிடையாது, அளவு கட்டுப்படும். சரிங்களா? ஒரு சரியில்லாத பாவகத்தை பார்த்து அதன் வீரியத்தை கட்டுப்படுத்தும் போது வீரியம் குறையும். அந்த மாதிரியான அமைப்புகள் அன்பு நண்பர்களே, இந்த குருவின் பெயர்ச்சி 12 ராசி நேயர்களுக்கும் நன்மைகளை தந்தாலும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு கூடுதலான நன்மைகளை தரும். நீங்கள் அதை வந்து டாப் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த விதத்தில் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி, இப்போது சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இந்த குரு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல வரார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதை ஒரு 5 ராசி வந்துடும். ஆனால் அந்த 5 ராசிக்காரங்களுக்கும் சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அதில் சனி பகவான், ராகு கேது பயிற்சி இதெல்லாம் மனசில் வச்சு பலன் சொல்லும்போது முழுசாக அந்த 5 பேருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது. அதனால் நான் அப்படி இப்படி சுற்றி ஒரு 3 ராசிக்காரங்களை சூஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த குருவின் பெயர்வு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யோகமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் முதல் அமைப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்கிறார். ராசிக்கு 2லே அமருகின்ற இந்த குரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமர்றார். அடுத்ததாக துலா ராசி நேயர்களுக்கு பாக்ய குருவாக பாக்ய ஸ்தானம் தனிலே குரு பகவான் அமர்றார். இதுவும் ஒரு நல்ல யோகமான ஒரு நிலைப்பாடாக கருதப்படுகின்றது. அதனை அடுத்ததாக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே தனுசு ராசி நேயர்களுக்கு சப்தம குருவாக அமர்கின்றார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஏனைய ராசிக்காரர்களை விட குரு பெயர்ச்சி பலன்கள் சற்றே மேலோங்கிய நற்பலன்களாக அமைகின்றது. சரிங்களா? அதே விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 11ஆம் வீட்டில் அமர்றார். ஆனால் அஷ்டம சனி ஜென்ம ராகுனால ராகு கேதுக்கள்னால பெருசாக அந்த நற்பலன்களை அவங்களால அடைய முடியாது. கும்பராசிக்காரங்களுக்கும் பஞ்சம குருவாக அமைகிறார். ஆனால் ஜென்ம ராசியில் இருக்கிற ராகு பாத சனி அதை முழுமையாக அடைய விடாது. அதனால் அந்த 2 ராசி நான் கன்சிடர் பண்ணலை. இருந்தாலும் அந்த 2 ராசிக்காரங்களுக்கும் 7.5 சனி அஷ்டம சனியின் வீரியத்தை அது குறைக்கும். சரிங்களா? ஆனால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். அந்த விதத்தில் ரிஷபம், துலா மற்றும் தனுசு இந்த 3 ராசி நேயர்களுக்கும் நன்மையின் அளவு சற்று அதிகமாக இந்த குரு பெயர்ச்சியில் அமையும். இது பொது பலன். உங்கள் சுய ஜாதகப்படி 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்காமல் வேற எந்த தசாபுக்தி நடந்தாலுமே இந்த காலகட்டம் உறுதியாக நன்மையை நீடிச்சு கொடுக்கும். ஒருவேளை இந்த தசாபுக்தி நடந்துருச்சுன்னா முழுமையான நற்பலன்களை அடைய முடியாது. ஏன்னா தசாபுக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
அதையும் செக் பண்ணிக்கணும். ஏங்க ரிஷபத்துக்கு சூப்பர்னு சொன்னாரு, இங்க கடன்ல வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க ஜாதகப்படி 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோட போயிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன கத்துன்னு கத்துனாலும் கோச்சாரம் 10% தான், அதுக்கு மேல கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். உங்க சுயஜாதக தசாபுக்தியும் பொருந்திருச்சுன்னா அது நல்ல ஏற்றத்தை பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இந்த 3 ராசி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.